மெயின் டோர் திறந்து உள்ள வந்த உடனே 16 அடிக்கு 16 அடி சைஸ்ல இருக்கக்கூடிய ஸ்பேஷியஸான லிவிங் கம் டைனிங் இருக்குங்க. பாருங்க, இந்த வீட்டுக்கு பில்லனுடைய ஆஸ்கிங் ரேட் 82 lakhs. ஆமாங்க, நீங்க குடுவாஞ்சேரி ஹெலிகாப்டர்ல வீடு பாருங்க, எல்லாமே 1 கோடி 10 லட்சம் 1 கோடி 20 லட்சம் அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. பக்கத்துல 1 கோடி ரூபா வரைக்கும் இண்டிவிஜுவல்ஸ் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இது 82 lakhs அப்படின்றத நான் ஒரு காம்படிட்டிவ் ரேட்டா தான் பாக்குறேன். எந்த டவுட்ஸ் ஆனாலும் இப்போ ஸ்கிரீன்ல இருக்கிற டைரக்ட் நம்பர் கான்டாக்ட் நம்பர் தான் கால் பண்ணி பேசிட்டு சைட் விசிட் வந்து பாருங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு ஒரு 2 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸ் ரிவ்யூ பண்ண போறோங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம். ஆமாங்க, நீங்க குடுவாஞ்சேரி வீடு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க நேரம் நோட் பண்ணிருப்பீங்க, எங்க பார்த்தாலும் 3 BHK டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸா தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்க லேண்ட் ஏரியா கம்மியா இருக்கும். வசந்த், எனக்கு அதெல்லாம் வேணாப்பா, எனக்கு ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வேணும், ஃபியூச்சர்ல நான் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி வசதியோடு இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடு ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜ்ல இருக்கு. வீடை பொறுத்த வரைக்கும் ஆஃப் கிரவுண்ட் லேண்ட் ஏரியாங்க, 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, 1080 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்ல 2 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸா கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. இப்போ நீங்க வீடியோல பாக்குற மாதிரி வீடு ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜ்ல அவைலபிள் இருக்கு. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் கம் டைனிங் 16க்கு 16 அடி சைஸ்ல உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கொயர் சைஸ்லயும் இருந்தது. மொத்தம் இது வந்து பார்த்தீங்கன்னா 3 இண்டிவிஜுவல் ஹவுஸுங்க. அதில் இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு வீடு மட்டும் தான் அவைலபிள் இருக்குது. பேலன்ஸ் ரெண்டும் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. கிரக பிரவேசமே வச்சுட்டு தான் சொன்னாங்க. இனிக்கா இல்லை, ஆக்சுவலாக பேர் ரொம்ப நல்ல தமிழ் பேராக வச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி எல்லாருமே வந்து வாயிலே நுழையாத பேராக வைக்கும் பொழுது தமிழ் பேரில் வச்சிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். தமிழ் பேரில் வைக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த 1 கிராம் கோல்டுக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா 1 கிராம் கொடுக்குற மாதிரி ஏதாவது கவர்மெண்ட் டிவிக்கு அரசு அனுமதிச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னா ஹாப்பி ஹோம்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பிள்ளைனுடைய காண்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸ் ஆனாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்களாக நீங்கள் விரும்புகிற மாதிரி இந்த இடத்தினுடைய லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதனால் நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு பில்லிட்ட பேசிக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, தாராளமாக என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் பண்ணிக்கலாம். ஹாப்பி ஹோம்ஸ் செங்கேணி பில்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம குடுவாஞ்சேரி ஹெலிகாப்டர் கார்டில் நிறைய வீடு கட்டி சேல் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அவங்களோட காயிரம்பேடு கன்னிவாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் ப்ராஜெக்ட் தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த வீடியோ எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா நம்ம சென்னை சவுத்தில் குடுவாஞ்சேரி ஹெலிகாப்டர் ரோட் கார்டாரில் காயிரம்பேடில் இருக்குங்க. கரெக்டாக காயிரம்பேடு இந்திரா காந்தி நகரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலாக இந்த லேஅவுட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 2 பிளாட் விட்டு ஒரு பிளாட்லேயாவது வந்து பார்த்திங்கன்னா வீடுகள் இருக்குது. முக்கியமாக நீங்கள் இந்த மெயின் ரோடில் தான் வருவீங்க. இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீடுகள் இருக்குங்க. அந்த மரங்கள் மறைச்சிருக்கனால உங்களுக்கு வீடுகள் தெரியல. இந்த 30 ஃபீட் ரோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வீடுகளாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த ஆர்ஸில் போட்டிருக்கு 2005 இங்கே என்ன இருந்திருக்கும் பா. அப்போ வாங்கினவங்களுக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு மிக அருகில் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அப்படி இருந்த லொக்கேஷன் தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு ரியல் எஸ்டேட்டில் அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இப்போயும் சொல்கிறேன், நீங்கள் செங்கல்பட்டு வரைக்கும் எங்கேனாலும் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுடுங்க. ஏன் மதுராந்தகம் வரைக்கும் கூட நீங்கள் எங்கே வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுடுங்க, உங்களுக்கு நல்ல ஒரு அப்ரிஷியேஷன் இருக்குது. ஏன்னா மதுராந்தகத்தில் உங்களுக்கு சேட்டலைட் டவுன்ஷிப் வேறு அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. உங்களோட பட்ஜெட் அண்ட் ரெக்கமெண்டுக்கு தகுந்த ஏற்ற மாதிரி என்ன தான் இருந்தாலும் ஃபைனலில் வந்து பட்ஜெட் தான். இந்த பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருங்க. ரொம்ப ஃபியூச்சருக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். 2005 நீங்கள் வாங்கும்போது என்ன ரேட்டுக்கு வாங்கியிருப்பாங்க, இன்றைக்கி எந்த அளவுக்கு ரேட் ஏறி இருக்குது. லேண்டை பொறுத்த வரைக்கும் வாங்கி வச்சுட்டு ஏறிச்சான்னு மட்டும் நம்ம அதை மைண்ட்லேயே வச்சுக்கக்கூடாது. வாங்கி போட்டோமா அதை அப்படியே யோசிக்காமல் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ஒரு லாபமாக இருக்கும். சேஃப்டி இதில் வந்து நீங்கள் ஃபென்சிங் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த லாஸ்ட் இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான். உங்களுக்கு இங்கே பார்க்க முடியும், ஆப்போசிட்லாம் வீடுகள் இருக்குது. உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 30 ஃபீட் ரோட். உங்களுக்கு 2 பக்கம் மரங்களோட இந்த ஸ்ட்ரீட் இருக்குது. உங்களுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி ஒரு பார்க் இருக்குது, லேஅவுட் பார்க். சவுத் ஃபேசிங் லேண்ட் ஏரியா. ஃப்ரண்ட்டில் என்ட்ரி ரேம்ப் கொடுத்துருக்காங்க. 30 ஃபீட் ரோட் மேலே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. ஃப்ரண்ட்டில் மெயின் கேட் திறந்து உள்ளே வந்த உடனே கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது. இந்த கார் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டினுடைய மெயின் அட்ராக்ஷனே இதுதான். 9 அடிக்கு 24 அடி சைஸில் இருக்கக்கூடிய ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங்க. இனோவா காரே நீங்கள் நிறுத்திக்கலாம், அந்தளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங். ஆக்சுவலாக உங்களுக்கு அகலம் கம்மியாக இருந்தாலும் 7 அடிக்கு 17 அடி சைஸ் இருக்குங்க கார். 7 அடி அதிகம் தான் நான் சொல்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு பேலன்ஸ் பாருங்கள், 17 - 24 டக்குன்னு கணக்கு போடு 7 அப்படின்றாரு. உங்களுக்கு 7 அடியில் பேலன்ஸ் நீங்கள் பைக்ஸ் எல்லாமே விட்டுக்கலாம். உங்களுக்கு ஸ்டெப்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ளோரிங் டைல்ஸில் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் எஸ்எஸ்ல இருக்குங்க. ஸ்டெப்ஸு கீழே வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே சாக்கெட்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் ஃபியூச்சரில் இது வேணும்னாலும் ஒரு காமன் பார்த்தா கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பில்டர் சொல்லியிருந்தாங்க. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் செப்பரேட் போர்டு இருக்குது. பயோசேப்டிக் டேங்க் கொடுத்துருக்காங்க. கான்கிரீட் சம்பும் இருக்குது. 3 ஃபேஸ் CB லைன் இருக்குது. வீட்டுக்கு ஃப்ரண்ட் ரைட் பேக் சைடில் செட் பேக் விட்டுருக்காங்க. அந்த ஃபுல் செட் பேக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக PCC போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்பேஷியஸான செட் பேக்காக இருக்கிறது. ஒன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒட்டி கட்டியிருக்காங்க. இந்த செட் பேக்கில் வந்து உங்களுக்கு இங்கே ஒரு வாட்டர் அவுட்லெட் இருக்குது. மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து க்ரீன் கலர் கிரானைட்டில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஆக்சுவலாக இந்த வீடை பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட்டில் ஸ்ட்ரீட் இருக்குங்க. இந்த மெயின் டோர் இருக்கக்கூடிய வாலில் ஃபுல்லாகவே சீலிங் வரைக்கும் ஸ்டோன் ஃபினிஷில் இருக்கக்கூடிய டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. வீடு ஃபுல்லாகவே உட்டன் விண்டோஸ் தான். எங்கே வந்து நம்ம வீடு விண்டோ திறக்கிறது மூலியமாக மற்றவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுதோ. இப்போ இந்த பெட்ரூம் விண்டோலாம் பாருங்களேன், இங்கே வந்து உட்டன் விண்டோ வைக்கிறோன்னா இங்கே கார் பார்க் பண்ண முடியாத நடக்கும்போது குழந்தைங்களுக்கு அடிப்படும், பெரியவங்களுக்கு அடிப்படும். அதனால் அங்கே மட்டும் UPVC விண்டோஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெஜாரிட்டி ஆஃப் த பிளேஸ் எல்லாத்துலேயுமே உட்டன் விண்டோ தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஹாப்பி ஹோம்ஸ் இந்த வீடை கட்டும் பொழுது
பெஸ்ட் கண்ட்ரோல், உங்களுக்கு ஒரு இடத்துல கன்சீல்டு பைப் வரக்கூடிய எல்லா இடத்துலையுமே மெஷ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டெரஸில் கூலிங் ரூஃப் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு வந்து செங்கல், கடுக்கா, சுண்ணாம்பு எல்லாமே போட்டு பரம்பரை முறை எப்படி பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்துக்குமே ப்ரூஃப் வீடியோவும் அவங்க எடுத்து வச்சிருக்காங்க. அது கூட இப்போ நான் வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன், இப்போ ப்ளே ஆகிட்டு இருக்கும். அதான் இது ப்ராப்பராக பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சரில் நீங்கள் இன்னும் ஒரு 2 மாடி ஏற்றி கட்டுறதுக்கு ஏற்ற வசதியாக ஸ்ட்ரக்சரல் ஒர்க் ப்ராப்பராக பண்ணியிருக்கோம் வசந்த் அப்படின்ற மாதிரி பில்டர் சைடில் சொல்லியிருந்தாங்க. சவுத் ஃபேசிங் லேண்ட் ஏரியா, ஈஸ்ட் ஃபேசிங் மெயின் டோருங்க. ஆப்போசிட்லேயே ஸ்ட்ரீட் இருந்தாலும் இது வந்து உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் மெயின் டோராக தான் திருப்பி கொடுத்துருக்குறாங்க. ஈஸ்ட் ஃபேசிங் மெயின் டோர், ஃபஸ்ட் குவாலிட்டி தீக்குட். மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே 16 அடிக்கு 16 அடி சைஸில் இருக்கக்கூடிய ஸ்பேஷியஸான லிவிங் கம் டைனிங் இருக்குங்க. உங்களுக்கு ஒரு 3 உட்டன் விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சீலிங்கில் பட்டி பார்த்துருக்காங்க. சென்டரில் ஒரு டிசைன் லேம்ப் இருக்குது. வீடு ஃபுல்லாகவே 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ப்ராப்பராக 2 அடிக்கு 4 அடி ஸ்பேசஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி ஹோம்ஸோட நிறைய வீடியோ கொலாப் பண்ணியிருக்கோம். எல்லா வீடியோலையும் சொல்லக்கூடியது தான். அவங்களோட ஃபினிஷ் வந்து பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் கிளியராக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் செட்டுங்க, ஒரு 4 அடிக்கு இருக்குது. இந்த ஆஃப் செட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் 11 அடிக்கு 7 அடி சைஸில் இருக்கக்கூடிய கிச்சன் இருக்குது. கிச்சன் ஸ்லாப்ல கிரனைட் கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் இருக்குது, செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது. ஒரு சில தாய்மார்களுக்கு கிச்சனில் பூஜா வைக்கிறது பிடிக்கும் அப்படின்றவங்க இங்கே நீங்கள் கபோர்டு ஒர்க்கில் பண்ணிக்கலாம். இன்டீரியர் ஒர்க் அடிஷ்னல் தான். இந்த கிச்சனுக்கு ஒன் சைடு உட்டன் விண்டோ வித் கிரிலோட இருக்குது. டாப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பேரியர் பிளான் அமைச்சு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சிங்க்கும் இருக்குது. 4 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ் இருக்குது. இந்த ஆஃப் செட்டுக்கு அப்படியே ரைட் ஹேண்ட் சைடில் இங்கே வந்து ஒரு ஹிடன் ஆஃப் செட்டுங்க. நீங்கள் மெயின் டோர் வந்து பார்க்கும்பொழுது இந்த வாஷ் பேஷன் ஏரியா இந்த காமன் பார்த்து தெரியாது. உங்களுக்கு பேரியர் பிராண்டில் வாஷ் பேஷன் இருக்குது, வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. சுவிச்சஸ் எல்லாமே ரோமா பிராண்டில் இருக்குது. இந்த ஆஃப் செட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் காமன் பாத் இருக்குது. இந்தியன் ஸ்டைல் கிளாசெட்டில் பேரியர் பிராண்டில் இருக்குது. 7 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸினுடைய கலர் காம்பினேஷன் நல்லா இருந்தது. டேங்கோடு இருக்குது இந்த கிளாசெட். வால் மிக்ஸ் இருக்குது. உங்களுக்கு வால்வு கண்ட்ரோல் இங்கேயே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்கேஸ் இங்கே எதாவது மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா டெரஸ் வரைக்கும் போயிட்டு டேங்க் கிட்டே இருக்கிற வால்வை க்ளோஸ் பண்ண தேவையில்லை. இங்கே நீங்கள் கட் ஆஃப் இருக்குது, இங்கேயே கட் பண்ணிக்கலாம். இந்த காமன் பாத்துக்கு அப்படியே ரைட் ஹேண்ட் சைடில் இது பேக் சைடில் இருக்கக்கூடிய செகண்ட் பெட்ரூம். ஒன் சைடு உட்டன் விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது, டிசைன் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது அட்டாச் பாத்தோட இல்லை இல்லையா, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் செகண்ட் பெட்ரூம்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பெட்ரூம் ஃப்ரண்ட்டில் இருக்குது, உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த பெட்ரூம் 11 அடிக்கு 9 அடி 4 இன்ச் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட் ஃபேசிங்கில் இருக்கக்கூடிய பெட்ரூம் பார்க்கலாம். நம்ம மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்தோம் இல்லையா, அந்த டோர் அணையிற வால்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூம்குள்ளே வந்த உடனே இந்த பெட்ரூமுடைய அட்டாச் பாத் இருக்குது. சிங்கிள் மோட் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட்டில் 7 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸோட கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி உள்ளே வந்த உடனே அட்டாச் பாத் இருக்குது அப்படின்றதுனால இந்த பெட்ரூமினுடைய லிவிங் ஸ்பேஸை நீங்கள் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பெட்ரூமில் ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. 13 அடிக்கு 9 அடி சைஸில் இந்த பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. அங்கே லைட் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு ஆக்சுவலாக இந்த பெட்ரூமுடைய என்ட்ரி பேசேஜ் இருக்குது இல்லையா, இது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு லாஃப்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் நான் அப்பயே சொல்லியிருக்கணும், நம்ம காமன் பாத் இருக்க பாருங்கள், அதோட ஒரு ஆஃப் செட் சொன்னேன் இல்லையா, இந்த ஹிடன் ஆஃப் செட் இதுக்கு மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா லாஃப்ட் ஸ்பேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக பெட்ரூமில் இருக்கிற ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்லையும் இருக்குது, லிவிங் கம் டைனிங்லையும் ஹிடனாக ஒரு லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. கிச்சன்லேயும் லாஃப்ட் இருக்குது. டெரஸில் கூலிங் ரூஃப் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. சின்டெக்ஸ் வாட்டர் டேங்க் இருக்குது. இன்றைக்கி இந்த வீடை புக் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். வீடு அந்த கண்டிஷனில் இருக்குங்க. எல்லா டீட்டெயில்ஸுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் படித்து பார்த்துட்டு டேரெக்டாக பில்லருக்கு கால் பண்ணி பேசிட்டு சைட் லிஸ்ட் வந்து பாருங்கள். இந்த வீட்டுக்கு பில்லருடைய ஆஸ்கிங் ரேட் 82 lakhs. ஆமாங்க, நீங்கள் குடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பூரில் வீடு பாருங்கள், எல்லாமே 1 கோடியே 10 லட்சம், 1 கோடி 20 லட்சம் அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. குடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பூரிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 400 மீட்டர்ஸ் தூரத்தில் தான் அமைஞ்சிருக்கு. ரெசிடென்ஷியல் ஏரியா முழுக்க புதுசாக டெவலப் ஆன ஏரியாவில் அமைஞ்சிருக்கு. அப்படி இருக்கிற சூழலில் பக்கத்தில் 1 கோடி ரூபா வரைக்கும் இண்டிவிஜுவல்ஸ் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இது 82 lakhs அப்படின்றத நான் ஒரு காம்படிட்டிவ் ரேட்டாக தான் பார்க்குறேன். எந்த டவுட்ஸ் ஆனாலும் இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரக்ட் பில்லர் கான்டாக்ட் நம்பர் தான், கால் பண்ணி பேசிட்டு சைட் லிஸ்ட் வந்து பாருங்கள். உங்களோட சிபில் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 90% வரைக்கும் லீடிங் மேக்ஸில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இதே மாதிரி வேறு லெவல் வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை இன்ஜினியர் வசந்த். டாடா, பாய் பாய்.